ஹாய்ங்க. நான் தான் உங்கள் ஏகேஜே. இது என்னோடய இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான். இப்போது ஒரு சின்ன கதையிலேருந்து ஆரம்பிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அவளுக்கு 3வது டெலிவரி. அதாவது 2 பையங்க. 3வது ஒரு பொண்ணு வேணும்னு ஆசைப்பட்டு 3வது டெலிவரிக்காக ரெடி ஆகிட்டுருக்கும்போது 3வது டெலிவரி ஸ்டார்டிங்லேயே அவளுக்கு டாக்டர்ஸ் சொன்ன ஒரு விஷயம், உன்னை காப்பாற்ற முடியாது, அப்படி இல்லைன்னா உன்னோட குழந்தைய காப்பாற்ற முடியாது, 2ல் யாரையும் 2 பேரையுமே காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது தான். ஆனால் அந்த பொண்ணு மனசை தளர விடலை. அவள் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாலும் தெரியாது, ஆனால் அவள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாள். 9 மாதம் ஆகுது. 9வது மாதத்துலேயுமே ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அங்கே பார்த்துட்டு இருந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லியிருக்காங்க. அங்கேயும் போயும் ரிஸ்க்கு தான், பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன செய்யனே தெரியாத நிலைமையில் இருக்கும்போது அவள் நினச்சது ஒன்று தான், உன்னால் முடியும் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை. நம்பிக்கை, அதுவும் நம்ம மேலே நாம் வச்சுருக்கிற நம்பிக்கை அது மலையை விட மிகவும் பெருசு. இப்போது அந்த பொண்ணோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அந்த பொண்ணுக்கும் இப்போது 1 வயசு, செப்டம்பர் 1 வயசு ஆக போகுது. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லைங்க, நான் தான். பயங்கரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அதை கடந்து என் மேலே நான் நம்பிக்கை வச்சு இவ்வளோ தூரத்துக்கு நான் எடுக்கிறேன். என் மேலே நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது, கடவுள் அப்படிங்கிற ஒரு சக்தி இல்லைன்னா நம்மளால் இந்த உலகத்தில் உயிர் வாழவே முடியாது. முதல்ல கடவுள், அதுக்கப்புறம் என் மேலே நான் வச்ச நம்பிக்கை தான். அதனால் உங்களை நீங்கள் நம்புங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களை நீங்கள் நம்புங்க. இந்த வீடியோவை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்துட்ருப்பீங்க, என் ஃபேமிலிஸ் எல்லோரும் பார்த்துட்ருப்பீங்க. உங்களால் முடிஞ்சால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.